இந்த உலகத்தில் யாருக்கு தான் கவலை இல்லை? கவலைகளின் தன்மைதான் வேறுபடுமே ஒழிய கவலையை இல்லாத மனித உயிர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் தீர்க்கக்கூடிய கவலைகளின் அவஸ்தையை விட தீர்க்கவே முடியாத கவலைகளின் வலி கரையானைப் போல தினமும் அரித்து கொண்டே இருக்கும். சமயத்தில் தன்னை படைத்த கடவுளையே சபிக்க வேண்டியிருக்கும். என்னுடைய அக்காவின் கவலை யாராலும் என்றென்றைக்கும் தீர்க்கவே முடியாத கவலை. என் அக்காளுக்கு என்ன குறை? சொந்த தாய் மாமனுக்கு மனைவியானாள். மாமா அரசியலில் பெரிய அதிகாரி. வாசலில் எந்நேரமும் காத்து கிடக்கும் அரசு வாகனம், கை நிறைய சம்பளம். தாய் மாமன் தான் என்றாலும் இதுவரை தவறி கூட ஒரு சுடுசொல் கூட சொல்லாத அன்பான கணவர். 2 பையன்கள். மூத்தவன் மனைவியுடன் வெளிநாட்டில் போக வர கிரீன் கார்டு விசா. இளையவன் பிரபல கம்பெனியில் பொறியாளர். திருமணத்திற்கு வரன்கள் வந்து கொண்டிருக்கிறது. தங்க விக்கிரமாக வளர்ந்து நிற்கும் ஒரே மகள் மகாலட்சுமி. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி செய்ய சொன்னதை மட்டுமே செய்யும் நடமாடும் பொம்மை. அவளால் சுயமாக சிந்தித்து எதுவும் செய்ய முடியாது. அரைகுறை பேச்சு, முகத்தில் எப்போதும் மத்தாப்பாய் சிதறும் சிரிப்பாணி. ஏய் மகா, தண்ணி கொண்டு வா. தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சிலையாய் சாய்ந்து கொள்வாள். அப்பா சாப்பிட்டாச்சல்ல, சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போ சொன்னால்தான் செய்வாள். அப்பா ஆஃபீஸுக்கு ரெடி ஆயிட்டாரு, கார் வந்துருச்சு பாரு. ஓடிப்போய் ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பாள். வரவில்லை என்ற சொல் தெளிவில்லாமல் சிரிப்புடன் வெளிவரும். சரி, அப்பாவுக்கு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்து வை. வேகமாக போய் வாட்டர் கேனை கையில் எடுப்பாள். அப்புறம் திகைத்தபடியே சிலையாய் நிற்பாள். அவள் நிற்பதற்கான காரணம் என் அக்காவுக்கு மட்டுமே தெரியும். அப்போது பெற்று வளர்த்த அந்த வயிறு பற்றி எரியும். கண்ணீர் பொத்து கொண்டு வரும். தண்ணீர் பாட்டிலில் ஐஸ் வாட்டர் நிரப்ப வேண்டுமா, இல்லை சாதாரண தண்ணீர் நிரப்ப வேண்டுமா என்ற கேள்வி கேட்க தெரியாமல் மௌனமாக நிற்பாள். சரி, ஒவ்வொரு வேலையாக எதற்கு ஏவ வேண்டும்? மொத்தமாக சேர்த்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லிவிடலாம் என்றால் அதுவும் முடியாது. ஒவ்வொன்றாய்தான் சொல்ல வேண்டும். பெட்ஷீட்டை மடித்தவை என்று சொல்லி அதை செய்து முடித்த பின்புதான் தலையணையை எடுத்தவை என்று சொல்ல வேண்டும். மொத்தத்தில் ஒரு நடமாடும் அழகிய உயிருள்ள பொம்மை என்று சொல்லிவிடலாம். அதே சமயம் வேலை ஏவுகிறவர்களுக்கு அசாத்தியமான பொறுமையும் பக்குவமும் வேண்டும். கொஞ்சம் அதட்டி விட்டாலோ அல்லது கோபப்பட்டு விட்டாலோ காரியம் கெட்டது. காற்றில் பறந்து போகும் பஞ்சு போல மகாலட்சுமியின் முகத்தில் சிரிப்பது பறந்து போய்விடும். என்னுடைய அலுவல் நிமித்தமாக நான் சென்னை போகும் போதெல்லாம் அக்கா வீட்டில் தான் தங்குவேன். நான் அங்கே தங்குகின்ற நாட்கள் மகாலட்சுமிக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும். அவளுக்கு நான் தாய் மாமன் உறவாகியால் கேலியும் கிண்டலும் வீடே கலகலப்பாக இருக்கும். மகாலட்சுமி, உங்கள் மாமன் வந்துட்டான், நீ அவனோட ஊருக்கு போய் இருந்துக்கோ. தம்பி, உன் மகன் இளையவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. 50 பவுனு நகை வச்சிருக்க, 5 லட்சம் ரொக்கம் வாங்கிக்கோ. கார் வேணும்னாலும் வாங்கி தரேன். மகாலட்சுமியின் முகத்தில் வெக்கம் பிரகாசிக்கும். அப்பா மகா, என் கூட வர்றியா? நம்ம ஊருக்கு போயிடலாம். நகையை எல்லாத்தையும் எடுத்து மாமாவோட பெட்டியில் வை. நைட்டியை மாற்றிக்கிட்டு பட்டுச்சேலையை எடுத்து கட்டு. வேகமாக எழுந்து சந்தோஷம் பொங்க பீரோவை நோக்கி போவாள். பலமாய் சிரித்து கொண்டே அக்கால் எழுந்து ஓடிப்போய் கையை பிடித்து இழுத்து வந்து அருகில் உட்கார வைப்பாள். எல்லாம் தெரியுது தம்பி, நகையை எடுத்து வையின்னு சொன்ன உடனே பீரோவை திறக்க ஓடுறத பாத்தியா? மகாலட்சுமிக்கு என்னிடம் புகார் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சொல்ல இயலாததால் அவள் மனசுக்குள் தேங்கி கிடக்கும். அக்காலே அந்த விஷயங்களை விவரிப்பாள். மகா அமைதியாக கவனிப்பாள். மாமா வரட்டும் சொல்கிறேன்னு சொன்னியே, இப்போ சொல்லுடி. எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. எதையோ சொல்ல முயற்சித்து தோற்று போவாள். கண்கள் கலங்கும். சிரிப்பு மறைந்து போகும். வார்த்தைகள் வருவதற்கு பதில் கண்ணீர் பொங்கி வரும். 4 மாதம் ஆச்சு தம்பி, அதை இன்னும் மறக்காமல் வச்சிருக்கிறத பாரு. பெரிய ரோசக்காரியாக இருக்காப்பா. மகா, அழுகாதம்மா, மாமா இருக்கேன்ல. அதை என்னன்னு கேட்டு உங்கள் அம்மாவை 4 சாத்து சாத்துடுவோம். நீ அழாத, மகா நல்ல பிள்ளையாச்சு. மகா, கண்ணீரை தொடச்சிக்கோ. 4 மாசத்திற்கு முன்பு நடந்த அந்த சம்பவத்தை அக்கா சொல்ல சொல்ல அமைதியாக கேட்டு கொண்டிருந்தாள் மகா. வேற ஒன்றும் இல்லை தம்பி, இளையவன் பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க. அப்போ இளையவன் என்ன சொன்னான்னா, மகா நீ பெட்ரூம்குள்ளேயே இருந்துக்கோ, அவங்க போகிற வரைக்கும் வெளியே வராத அப்படின்னு சொன்னான். அதுக்கு இவன் அப்படிதான் வருவேன், ரூமுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா. உடனே ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டான். பொண்ணு வீட்டுக்காரங்க போன பிறகு கதவு திறந்து பார்த்தா 2 கண்ணும் கோவப்பழமாக செவந்து போய் முகமெல்லாம் வீங்கி அழுது அழுது யாரோ மாதிரி ஆயிட்டா தம்பி. 2 நாள் சாப்பிடவே இல்லை. அவளை சாப்பிட வைக்கவே பெரும்பாடாக போச்சு. உன்கிட்ட சொல்லணும்னு ஓயாமல் சொன்னான்.
இன்னும் இளையவனோட பேசவே இல்லை. அக்கா, என்னதான் இருந்தாலும் இது பாவம் இல்லையாக்கா? பெரிய பாவம்தான் தம்பி, இல்லைன்னு சொல்லலை. நானும் உங்கள் மாமாவும் பையன்களை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியல. பெத்த பிள்ளைய, அதுவும் ஆசையாக இருக்கிற ஒத்த பொம்பளை பிள்ளைய தனி ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு நடு வீட்டில் உட்காந்து சம்மதம் பேசிங்களாக்கும். பலமாக கத்தி கதவை தட்டி கூப்பாடு போட்டு அழுதா அப்போ என்ன செய்வீங்க? பெத்த பிள்ளைய கழுத்தை திருக்கி கொன்றுவீங்களா? தம்பி, சம்பந்தம் பேச வந்தவங்க போகிற வரைக்கும் ஒரு மூச்சு கூட வெளியே விடலை தம்பி. அப்படியே தூங்கினது மாதிரியே கிடந்த மனசுக்குள்ளேயே அழுதுருக்கா. அவங்க புறப்பட்டு போனது தான். அடுத்த நிமிஷமே அழகிய பார்த்தா வீடு முழுக்க கேட்டது. கதறி கதறி அழுவுறா. யாரையும் கிட்டத்தில் விடலை. பெரிய ரோஷக்காரியா உன் மருமக இருக்கா. அவங்க இருக்கும்போது கத்தி இருந்தா எங்கள் மானமே போயிருக்கும். நமக்கு தான் தம்பி அறிவில்லை, அவளுக்கு அறிவு ரொம்ப அதிகம். அந்த வேலைகள் முடிந்து நான் ஊருக்கு புறப்படும் போது மகாலட்சுமி ரொம்பவும் சோகமாக இருப்பாள். நான் அவளிடமிருந்து விடைபெறும் முன்பு ஒரு பெரிய நாடகமே நடித்து காட்ட வேண்டியது இருக்கும். மகா, மாமாவுக்கு டாட்டா சொல்லு. இன்னொரு தடவை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுனா உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணு. உங்கள் அம்மாவையும் அண்ணனையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவோம். சந்தோஷம் பொங்க டாட்டா காட்டுவாள். அக்கா முகத்தில் உருளும் கண்ணீரை துடைப்பாள். மாமா மௌனமாக பெருமூச்சு விட்டபடி நிற்பார். மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ சென்னை செல்லும் போதெல்லாம் அக்கா வீட்டில் தங்குவதோடு அக்காளின் போக்கில் சில மாற்றங்களையும் நான் கவனிக்க தவறியதில்லை. அக்காள் இப்போது பக்தி பலமாக மாறிக்கொண்டிருந்தாள். பூஜை அறையில் சாமிகளின் எண்ணிக்கையும் பூஜை பொருட்களின் எண்ணிக்கையும் சொல்வதென்றால் ஒரு கோவிலை வீட்டுக்குள் உருவாக்கியிருந்தாள். பல மணி நேரம் பூஜை அறையில் செலவிட்டாள். நிறைய விரதங்களை அனுஷ்டித்தாள். ஒரு நாள் நானும் மாமாவும் சாப்பிட்ட பின்பு பேசி கொண்டிருந்தோம். மாமா சாவகாசமாக சிகரெட் புகையை உள்ளிழுத்து சுருள் சுருளாய் புகையை பரவு விட்டு கொண்டிருந்தார். என்னை ரொம்ப நாளாக அரித்து கொண்டிருந்த அந்த கேள்வி கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே வந்தது. மாமா, அக்கா இவ்வளவு பக்திமானா மாறிட்டாலே கொஞ்சம் விட்டா சன்னியாசியா மாறினாலும் மாறிடுவா போல இருக்கு. அப்படி என்னதான் வரம் கேட்கலாம்? உங்ககிட்ட உங்க அக்கா என்ன வரன்னு கேட்கறதுன்னு சொல்லலையா? சொல்லலையே மாமா. நான் அவ சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். அவ சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க மாமா. அப்படி என்ன வரம் கேட்கா? ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் சிகரெட் புகையை வெளியேற்றியபடி மௌனித்திருந்தார். லேசாக இருமினார். நானும் உங்கள் அக்காவும் சாகரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி செத்தரணும். இதுதான் உங்கள் அக்கா கேட்குற வரம். என்னால் பதில் பேசவே முடியவில்லை. மாமா புகையை இழுத்து கொண்டிருந்தாள். அக்காள் மெதுவாக வந்து எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். சூழலின் இறுக்கத்தை உணர்ந்து கொண்டாள். ஏன் இப்படி 2 பேரும் இப்படி இறுகி போய் உட்கார்ந்துருக்கீங்க? என்ன தம்பி, சொல்லுப்பா. சாமி கிட்ட நீ என்ன வரம் கேட்குறங்கிறத உன் தம்பிக்கிட்ட சொன்னேன். அப்படியே அப்செட் ஆகி போயிட்டான். அக்கா ரொம்பவும் நிதானமாக பேசினாள். அழுகையை அடக்கி அடக்கியே பக்குவப்பட்டு விட்டாள் போலும். கண்ணீர் சிந்தாமல் பேசினாள். இங்கே கேளு தம்பி, நானும் உங்கள் மாமாவும் இருக்கிற வரைக்கும் தான் மகாலட்சுமியை கவனிச்சுக்கிற முடியும். வேற யாராலையும் ஒரு நாளைக்கு கூட அவளை வச்சிக்க முடியாது. பையன்க 2 பேரும் அவள் உயிரோடு இருக்கிறதே கேவலம்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுவானா? அதனால் எங்கள் 2 பேரும் கண்ணுக்கு பின்னால் அவள் இருந்தால் வம்பா சீரழிஞ்சு போயிடுவா. உன்னால் பராமரிக்க முடியாது. நகை நட்டு பணம் இருந்து என்ன செய்ய? பச்சை பிள்ளைய போல வச்சு காப்பாற்றணும். அந்த மாதிரி மனசு இப்போ உள்ள தலைமுறை ஆட்கிட்ட அறவே கிடையாது. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே அவள் கூட இருக்கிறது கேவலன்னு நினைக்கும் போது அவங்களோட பொண்டாட்டி மாறி எப்படி அவளுக்கு பச்சை தண்ணி கொடுப்பா? அதனால் நானும் உங்கள் மாமாவும் சாகிறதுக்கு முன்னாடி அவள் செத்துட்டா நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக கண்ணை மூடிடுவோம். அவளும் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்கிற நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும். நானும் மனசை தேற்றிக்கொண்டேன். அக்காளும் மாமாவும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஊர் வந்து சேர்ந்தேன். சாமியிடம் அக்கா கேட்ட விசித்திரமான வரம் பற்றி நினைக்கும் போதெல்லாம் இருதயத்தை யாரோ கசக்கி முறுக்குவது போல இருக்கும். கடவுளே, அக்கால் கேட்கும் வரத்தை தயவு செய்து கொடுத்து விடாதே. அடிமனதில் எண்ணங்கள் குமிழியிடும். சரியாக ஒரே மாசம்தான் மகாலட்சுமி இறந்துவிட்ட செய்தி எனக்கு கிடைத்த போது நம்பவே முடியவில்லை. சாமிகள் இவ்வளவு சீக்கிரமாகவா பக்தர்களுக்கு வரத்தை கொடுக்கின்றன? நான் சென்னை போய் சேர்ந்தபோது அக்காள் சாமி தனக்கு வரம் கொடுத்த கதையை அழுகையினுடைய சொன்னாள். தம்பி, நானும் மகாவும் கோவிலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. சடக்குன்னு கத்திய உருவன மேனிக்கு எங்கள் முன்னால் திருட. நகையை கலட்ட முடியாதுன்னு நான் மல்லு கட்டுறேன். மகா பதறி போய் தள்ளி நிற்கா. ஒரு கையால் என்னோட தோலை பிடிச்சிக்கிட்டு கத்தியாலைய என் வகுத்தில் குத்துனா. சடக்குன்னு என்னைய மகா கட்டி பிடிச்சிக்கிட்டா. கத்தி அவளோட முதுகில் ஆழமாக பாஞ்சிருச்சு. திருட கத்தியை விட்டுட்டு ஓடிட்டான். மகாவை படைத்தவன் மூலம் படைப்பின் அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்டேன்.
அக்காளின் அழுகை அடக்க வெகு நேரமாயிற்று. நான் இப்பொழுது அலுவல் நிமித்தம் சென்னை சென்றால் லாட்ஜில் தங்கிவிட்டு ஊர் திரும்புகிறேன் என்று அவன் எழுதியிருந்தான்.